எந்த மேடு மேலே ஏறி இறக்கினாலும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸ்பீட் பிரேக்கர் தொல்லையே இருக்காது இந்த வண்டி வாங்கினா. எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் ஜாலியாக போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நந்தனமில் இருக்க ஹீரோ ஹோண்டா ஷோரூம் தான் வந்திருக்கோம். என்ன வண்டியை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 4V. இந்த வண்டியை பற்றி நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சினிமேட்டிக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 200 4V ஸ்டாண்டர்ட் எடிஷன். இப்போது இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,71,000 வருது. இந்த வண்டி 71,000 வருது ஆன்ரோட் ப்ரைஸ். சென்னை சிங்கிள் சேனல் ABS, ஆயில் கூல்டு, E20 பெட்ரோல் தான் வருது. E20 பெட்ரோலுமே இருக்குது. 1,71,000. இதுவுமே உங்களுக்கு LED DRLோட வருது. கார்ட்ஸ்லாம் வரும், எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் நினைக்கிறேன். இந்த நக்கிள் கார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எனக்கு தெரிஞ்சு. சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வேறு. இதில் உங்களுக்கு அந்த ப்ரோ அளவுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ரைசர் கிடையாது. ஸோ உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். இதுலேயும் சேம் சீட்டிங் இருக்குது. E20 பெட்ரோல், சிங்கிள் சேனல் ABS வருது உங்களுக்கு. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது வண்டி. உங்களுக்கு ஃபைபர், இது மெட்டலா? ஓகே, இது மெட்டலில் வருது உங்களுக்கு. இங்கே ஃபைபர். இது சூப்பராக இருக்குது. இது குவாலிட்டி நல்லாவே இருக்குது, சூப்பராக. எனக்கு இது வண்டி ரைட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட ஹீட்னஸ் எப்படி இருக்குன்ட்டு. கிக்கர் வருது உங்களுக்கு. வேற ஓகே, சரி, நம்ம இப்போ இதில் உட்காந்து பார்ப்போம் வண்டியை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு தெரியல. ஓகே, எனக்கு இது வந்து நல்லாவே ஹாஃப் லேக் என்னால் கீழே வைக்க முடியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், என்னால் ஹாஃப் லேக் கீழே வைக்க முடியுது. நான் ஒரு 5.8 இருக்கேன். ஹாஃப் லேக் என்னால் கீழே வைக்க முடியுது. ஓகே, கம்ஃபர்டபுள் வைஸ் சூப்பராக இருக்குது வண்டி. ரொம்ப ப்ராடாலாம் இல்லை, ஒரு மாதிரி சூப்பராக காம்பேக்டாக இருக்குது. ஓகே, பெயின் வர மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு. இப்படி நீங்கள் ஹேண்டில் பேரை பிடிச்சிட்டு ஓட்டும்போது பெயின் இருக்காது. ரொம்ப அப்படியே தூக்கிக்கிட்டுலாம் இருக்காது. ஒரு மாதிரி கரெக்டாக வச்சுருக்காங்க. 13 லிட்டர்ஸ் இது. வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 160 உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஈஸியாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸ்டார்ட் ஆஃப் சுவிட்சு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன், பாஸ் சுவிட்சு. ஆக்சுவலி ப்ரோவில் USB இருக்குன்ட்டு நினைக்கிறேன். ஓகே, இதுலேயுமே USB இருக்குது. ஓகே, கிளச்சு செம ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக்கிங் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. அப்பா, அமைக்க எந்திரிக்குது. ஹேண்டில் பார் சூப்பராக இருக்குது. ஒரு 5.7க்கு கூட இந்த வண்டி சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளோ உங்களுக்கு ஓட்ட உங்களுக்கு செட் ஆகிடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸ்பல்ஸில். வேறு என்ன, இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மைலேஜ் தருது.
40 to 45 ஆவரேஜ் மைலேஜ் தருதுன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. எக்ஸ்பல்ஸில் வந்துட்டு ஏபிஎஸ்லேயே 3 மோடு இருக்குது. என்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரோடு, இன்னொன்று ஆஃப் ரோடு, இன்னொன்று ரேலி. 3 மோடு கொடுத்துருக்காங்க. சரி, இம்பல்ஸை நம்ம ஓட்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உட்காந்து பார்ப்போம். சொன்ன மாதிரியே இம்பல்ஸில் வந்து என்னோடய ஹாஃப் லெக்கை வைக்க முடியுது. இதில் என்னென்ன காட்டுறதுன்னா, ஆர்பிஎம் காட்டுது, டிஜிட்டல் மீட்டர், இது ட்ரிப் 1, ஆவரேஜு, டைமு, டேட்டு கூட காட்டுது. சூப்பராக கியர் இண்டிகேட்டரு, ஓடோ, ஃபியூவல் இண்டிகேட்டர், யூஎஸ்பி, நிறைய ஃபீச்சர் இருக்குது கைஸ். இதில் நீங்கள் அந்த டேட்டு பார்க்குறத பார்த்தா தான் அதிசயமாக இருக்குது. மோடு, ட்ரிப் 1, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது சொன்ன மாதிரி. ஏபிஎஸ்ஸில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்களேன், ட்ரிப் 1, ட்ரிப் 2, ப்ளூடூத்து, ஈக்கோ இருக்குது, ஆவரேஜு, ஏபிஎஸ் மோட் செட் பண்ணுறது இருக்குது. ஓகே, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது கைஸ். ஏபிஎஸ் ஃபியூல் இண்டிகேஷன் காட்டுது. ஹார்னு பார்ப்போமா? ஹார்னு ஓகே தான். பாஸ், எல்இடி நல்லா லைட் எரிக்குது. இண்டிகேட்டர்ஸ், ஸ்டார்ட் ஸ்விட்ச். சரி, ஓகே. ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது கைஸ் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. எந்த ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. நல்ல டார்க் இருக்குது. டார்க்குன்னு ஒன்று தான். இதோட டார்க்கு பார்த்தீங்கன்னா 17.35 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இதோட பிஹெச் பவர் பார்த்தீங்கன்னா 18 பிஹெச் பவர். ப்ரோ வந்து 20 மீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது ப்ரோவில். இது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டார்க் வைஸ் பார்த்தா வண்டி எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குது. எனக்கு சிட்டியில் ஈஸியாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். பாருங்களேன், அதனால் ஈஸியாக ரைட் பண்ண முடியும் போல் இந்த வண்டியில். உங்களுக்கு அந்த டார்க் நல்லாவே கொடுத்துருக்கிறதுனால வண்டி சீட்டிங் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. எனக்கு இதை வச்சு நம்மளால் லாங் ட்ரைவ் போக முடியும். ஓகே, கிளச்சு சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. டிராஃபிக்கில் நம்மளால் ஈஸியாக பெண்ட் பண்ணி ஈஸியாக போயிட முடியும். நல்ல டார்க் இருக்குது. பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் நல்லா இருக்குது. பிரேக்கிங் சாஃப்டாக இருக்குது. பிரேக்கிங் ஃப்ரண்ட்டு பிரேக்கு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மேபி இது டெஸ்ட்டு வெஹிக்கிள்னால நினைக்கிறேன். நம்மளால் எந்த சந்துக்குள்ளேயும் பூந்து போக முடியும் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு. ஓகே ப்ரோ, ஸ்ட்ரைட்டாவா? ஓகே. நம்மளால் அந்த ஒரு மேடு பள்ளம் அந்த ஏற்றி இறங்குற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லை. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. இதில் ஒரு 1,71,000 தான். இந்த ரேஞ்சில் ஒரு ஆஃப் ரோடிங் வண்டி சீரியஸ்லி இது மட்டும்தான். நீங்கள் வேறு எந்த வண்டியுமே போய் ஆஃப் ரோடிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 3 lakhs கிட்ட இருக்கும். இது 1,71,000 தான் உங்களுக்கு வருதுங்க. இப்போ இந்த பள்ளத்தில் விட்டு எடுப்போமா? இப்போ பார்ப்போம். இறங்குறதும் தெரியல, ஏறுறதும் தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, எல்இடி நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் நல்லா உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. இன்னும் நீங்கள் இப்போ ஏதாவது லாங் ட்ரைவ் போக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து யூஎஸ்பி போட்டிருக்கிறதுனால நீங்கள் அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைலுக்கு வச்சு. உங்களுக்கு சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது கைஸ். ரொம்பலாம்
ஹார்டாலாம் இல்லை, சூப்பராக இருக்குது உங்களுக்கு சஸ்பென்ஷன், டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இன்னும் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களால் சூப்பராக சஸ்பென்ஷன் இருக்கும். ஏன்னா அது வந்து இன்னும் ஹைட் ரைஸ் பண்ணிக்கிறத பாருங்க. இப்போ நம்ம இதில் ஏற்றுவோம், ஆஹா ஏறினதும் தெரியல இறங்குனதும் தெரியல. ஓகே, நைஸ் 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 நைஸ். வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது வண்டி. எது மேலே ஏற்றி இறக்குனாலுமே நம்மளுக்கு ஒரு ஹார்ட்னஸ்ஸே தெரியல. ஸ்மூத்தாக ஏறுது, ஸ்மூத்தாக இறங்குது. அம்மாக்கா, எந்த மேடு மேலே ஏறி இறக்குனாலும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸ்பீட் பிரேக்கர் தொல்லையே இருக்காது இந்த வண்டி வாங்கினா. எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் ஜாலியாக போகலாம். சூப்பரான பைக்கு கைஸ். இதை நிறுத்திட்டு வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு பார்ப்போம். செம்மையாகுது, செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட்டு. சஸ்பென்ஷன் நம்மளுக்கு ஏறி இறங்குறதே தெரியல. இதை விட சூப்பராக இருக்கும் போல் இருக்குது. 204V ப்ரோ ஓட்டி பார்க்கணும். 1,71,000 ஆன் ரோட் சென்னை. இப்போது 2023 எடிஷன் BS6 2.0. யாரெல்லாம் ஒரு நார்மல் வெஹிக்கிளை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கிள், நீங்கள் இப்போது இந்த வண்டியில் வந்துட்டு இதெல்லாம் கழட்டிட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரான வண்டி. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். 1,71,000 தான். தென் தேங்க்ஸ் டு நந்தனம் ஹீரோ ஷோரூம், அவங்க தான் நம்மளுக்கு இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஹீரோ எக்ஸ்பல்ஸும் ரைட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. மறக்காமல் மோட்டோ உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மோட்டோ உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய், நம்ம இதோட முடிச்சிக்கலாம்.